மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த 6 மாதத்துடைய கடைசி வாரத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நம் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நான் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இனிமேலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கீழே இருக்கிறவங்க அதே மாதிரி, கீழே இருக்கிறவங்க அப்படியே பக்கத்தில் கையை பிடிச்சி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஹல்லேலூயா. காலைதோறும் அப்படி கிருபைகள் புதியவைகளாக இருக்கும். இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த ஓய்வு நாளிலே தேவ நிச்சயமாகவே நம்மோடு கூட பேசுவார். கர்த்தர் நம்ம கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 23வது சங்கீதம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன். அது மேலே இருக்கிற அந்த 23ல மேலே இருக்கிற ஒரு வரிசை, ஒரு லைன் போட்டிருக்கு பாருங்களேன். தாவீதினுடைய சங்கீதம். இது யாருடைய சங்கீதம்? தாவீதினுடைய சங்கீதம். தாவீது உங்களுக்கு அனைவருக்கு தெரிஞ்ச ஒரு கதாபாத்திரம் தான் இல்லையா? தாவீது பாருங்க, ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீது. சிறு வயதிலேயே அவங்க அப்பா அம்மா ஆடு மேய்க்கிறதுக்கு அவர் விட்டுட்டாங்க. ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ நெருக்கங்கள். ஆடு மேய்க்கினா சாதாரணமான வேலை கிடையாது இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவர் ஒரு காலத்தில் பார்த்தீங்களா, தாவீதை கர்த்தர் நினைத்தருளி ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. சிறியவனை புழுதிந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர். அவன் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு காலம் நம்மை அப்படியே விட மாட்டார். அல்லேலூயா. நாங்கள் இந்த ஆலயத்துக்கு வரும்போது நான் இப்படி இருந்தேன், அதே சூழ்நிலை நான் இருக்கிறேன் என்று யாருமே சொல்ல முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த தாவீது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சங்கீதத்தை எழுதினார் என்று சொல்லி நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம். தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று, தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது, சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசத்தினால் அடைப்பட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி, தாவீதை கொலை செய்வதற்காக சவுல் பாருங்க துரத்தி கொண்டே வரார். எப்படியாவது தாவீதை கொலை செய்யணும். ஏன் தாவீதை கொலை செய்யணும்னா, கோலியாத்தை முறியடித்ததுனால பெண்கள்லாம் பாட்டு பாடினாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று சொல்லி பாட்டு பாடினாங்களாம். அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்க்க ஆரம்பித்தான். எப்படியாவது தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் துரத்தி கொண்டே வரார். ஒரு இடத்துல வந்த உடனே இந்த சங்கீதம் 23ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அந்த எந்த சூழ்நிலை அவர் எழுதினார் என்று சொன்னால் 1 சாமுவேல் 23:7 அவர் துரத்தி கொண்டு வரும்போது கேகிலா என்ற இடத்துக்கு ஓடி போறார். அங்கிருந்து மறுபடியும் பாருங்க துரத்தி கொண்டே வரார். எப்படியாவது தாவீதை கொலை செய்திடணும்னு சொல்லி அவர் துரத்தி கொண்டு வரும்போது சீப் என்ற வனாந்தரத்துக்குள்ளே போறார். 2ஆம் வசனம். நேரம் இல்லாதனால நீங்க வசனத்தை குறித்து கொள்ளுங்க. சீப்பு வனாந்தரத்துக்கு போறார். அங்கிருந்து மறுபடியும் தாவீதை துரத்தி கொண்டே வரார் சவுல். மாகோன் என்ற வனாந்தரத்துக்கு போறாரு. 25வது வசனத்துல. ஒரு கட்டத்தில் 26வது வசனத்துல தாவீதை அவருடைய ஜனங்களையும் அந்த சுற்றி வளைத்து கொண்ட சவுல், சுற்றி வளைத்து கொண்ட அந்த சூழ்நிலை என்ன செய்வது என்று தெரியாது திகைத்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே ஒரு ஆள் ஓடி வராங்க. சவுல்கிட்ட சொல்றாங்க, பெலிஸ்தர் வந்திருக்கிறாங்க, அவங்க படையெடுத்து வராங்கன்னு சொன்ன உடனே அவன் தாவீதை கொலை செய்வதை விட்டு விட்டு பெலிஸ்தர் பக்கமாக திரும்பி போறான். ஒரு நிமிஷத்துல கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய செய்கிறார். ஒரு நிமிடத்துல தாவீதை கர்த்தர் காப்பாற்றாரு. அந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா அவன் பெலிஸ்தரை பின்தொடர்றதுக்காக சவுல் ஓடி போயிடறான். அதன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வனாந்தரம், யூதேயா வனாந்தரம். அந்த வனாந்தரத்தை சுற்றி நடந்து வராரு தாவீது. கடைசியாக பார்த்தீங்கன்னா கடைசி வசனத்தில் வாசிக்கும் போது 29வது வசனம். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடத்திலே தங்கினார். கவனிங்களா, அந்த யூதேயா வனாந்தரத்தில் எந்த ஒரு இடமும் கிடையாது, தண்ணி கிடையாது, ஒன்றுமே கிடையாது.
ஆனா பாருங்க, ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு என்கேதி என்ற ஒரு இடத்தை காட்டுறாரு. அந்த என்கேதியின் இடத்துல இருந்து தான் அந்த சங்கீதம் 23வது சங்கீதத்தை எழுதுறாரு. இந்த என்கேதி அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, நல்ல நீரூற்று இருக்கும், பேரீச்ச மரங்கள் இருக்கும். அது எப்படிப்பட்ட பேரீச்ச பழங்கள்னா, ராஜாவுடைய பந்தியிலே வைக்கப்படுகிற அந்த பேரீச்ச பழங்கள் இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான இடத்துல தான் தாவீதை ஆண்டவர் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கூட வனாந்திரமா இருக்கா? பாலைவனத்திலே ஒரு சோலை என்று பேர் அந்த என்கேதிக்கு. பாலைவனத்திலே சோலை ஒன்று உண்டு என்று சொன்னால் அதுதாங்க என்கேதி. சொல்லுங்க பார்க்கலாம், என்கேதி. அங்கே பாருங்க, அழகான ஒரு நீர் ஊற்று இருக்கும், அமர்ந்த தண்ணீர் அண்டை இருக்கும். அங்கே பாருங்க 3 லட்சத்துக்கு அதிகமான ஆடுகளை மேய்க்கத்தக்கதான நல்ல மேய்ச்சல் இருக்குமா. நல்ல திராட்சை தோட்டங்கள், நல்ல ஒலிவ தோப்புகள், நல்ல நீரூற்றுகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் தாவீதை கொண்டு போகிறார். அப்பொழுது எழுதின இந்த பாட்டு தான் சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆத்துமாவை தேற்றுவதற்கு நல்ல பழங்கள் இருக்கு. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 14. என் நேசர் எனக்கு என்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களிலே முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து, நல்ல வாசனை தரக்கூடிய நல்ல பூக்கொத்து. சொல்லும் போதே நமக்கு ஆசையா இருக்குல்ல. அந்த சோலையை போய் பார்த்தா தான் அண்ணன் அழகான வில்லியம்ஸ் அண்ணன் அழகான பாட்டு ஒன்று எழுதினார். பாலைவனம் சோலையாய் மாறும், பரமனே நீ நடந்தால் என் வாழ்வெல்லாம் வளமாகும். நல்ல அருமையான சகோதரர். பாருங்க, பாலைவனத்திலே ஒரு சோலை ஒன்று உண்டு என்று சொன்னா அதுதாங்க என்கேதி. நல்ல நீரூற்றுகள் நிறைந்த ஒரு இடத்துல ஆண்டவர் தாவீதை கொண்டு போகிறார். அப்பொழுதுதான் அந்த சங்கீதம் 23 அவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்களேன், நம்ம ஆண்டவர் நம்ம அப்படியே வறட்சியிலே விட்டுகிற தேவன் அல்ல. நம் ஆண்டவர் நம்மை செழிப்பான இடத்திலே கொண்டு போகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமா, என் வாழ்க்கை வறட்சியா இருக்கு, என் வாழ்க்கை பாலைவனமா இருக்குன்னு சொல்றீங்களா? பாலைவனத்தை சோலைவனமாய் மாற்றி நம் ஆண்டவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தரை நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா. இந்த சங்கீதத்தை நான் எப்படி நம்ம படிக்கணும் என்று சொன்னார். கர்த்தர், சொல்லுங்க நல்ல சத்தமா, கர்த்தர் அங்க நிறுத்தணும். கர்த்தர் என் மேய்ப்பராய் அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமா, 7 முறை சொல்ல போறீங்க இந்த மாதம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் மேய்ப்பராய் இருக்க போகிறார். கீழே இருக்கிறவங்க எல்லாரும் நல்ல கையை உயர்த்தி, நான் ஒரு முறை சொல்லும் போது பொறுமையா சொல்லணும். அப்படியே 2 முறை 3 முறை 7 முறை சொல்ல போறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர், இன்னும் சத்தத்தை, என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். முடிஞ்ச 7 முறை. ஆமா, முதல் முறை சொல்லும் போது எப்பவுமே நீங்க கூட டெய்லி சொல்லுங்க. முதல் முறை சொல்லும் பொறுமையா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கு. அப்படியே 2வது முறை 3வது முறை அப்படி சொல்ல சொல்ல சத்தத்தை உயர்த்திக்கிட்டே எவ்வளவு தூரம் பலன் இருக்கோ அவ்வளவு தூரம் இந்த சங்கீதத்தை சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருந்தால் ஒரு குறைவு நம்முடைய வாழ்க்கையில வருவது இல்லை. அல்லேலூயா. இப்போ கவனிங்க, இந்த செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, மேய்ப்பருடைய குணங்கள். நல்ல மேய்ப்பராக இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி தாவீதுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி நாம் வேகமாக நாம் வாசிக்கலாம். முதல் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படிப்பட்ட மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொன்னால், முதலாவதாக சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்களேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவர் என்ன செய்வார் என்று சொன்னார், அவர் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். எப்படிப்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்தாலும், எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நல்ல கையை தட்டி யாருங்க இப்படி சொல்ல முடியும்? மரண இருளிலே நீ போகும்போது கூட உன்னை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் நம்மை அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 121:4 to 8 வசனங்களை வாசிங்களேன். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன்
உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் இது முதற்கொண்டு உன் போக்கையும் வரத்தையும் என்றென்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. கர்த்தர் இது முதற்கொண்டு உன் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். பறந்து காக்கிற பட்சிகை போல இது முதல் எருசலேமை சுற்றிலும் கர்த்தர் ஆதரவாய் இருப்பாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று சொல்லும்போது கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். எத்தனை பேர் அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் போயிருக்கிறீங்க? மரண இருள் சூழ்ந்து வேலையிலே அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த மருத்துவமனை பக்கம் போனீங்களா, அப்போ தெரியும் எத்தனை மரண ஓலங்கள். இவ்வளோ பேர் கத்துற சத்தத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதுவும் இந்த லேபர் வார்டு பக்கம் போயிட்டீங்கன்னா உயிர் பிடித்து திரும்ப வருவது அவ்வளோ ஒரு சத்தம் கேட்கும். எல்லாம் என்ன சொல்லிடுவாங்க? அவங்க கடவுளை கூப்பிடு, உங்க கடவுளை கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லும்போது பாருங்களேன், ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் அங்கே வந்து கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்கிற தேவன். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு கொடுப்பேன். ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவான். எப்படிப்பட்ட ஆபத்தில் நாம் யாரை நோக்கி கூப்பிடணும்? ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடும்போது ஆபத்து நேரத்தில் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன். இதுதான் ஆண்டவர் சொன்னார், ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை தாவீதுக்கு வந்ததுன்னா, ஆபத்துனா தாவீதுக்கு வந்த ஆபத்து மாதிரி யாருக்குமே வந்திருக்காது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34 35 வசனங்களை வாசிங்களா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34 35. தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை கிழித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். பாருங்களேன், தாவீது வாழ்க்கையில் யாருமே தொட கிடையாது. தாவீதோடு கூட உடன் மேய்ப்பர் இருந்தாரா தெரியல. ஆனா தாவீது பாருங்க, ஒரு முறை ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது சிங்கம் வருகிறது, கரடி வருது, எல்லாம் பாருங்க ஆட்டு மேல பாய்தான். ஆனாலும் அதனுடைய வாயிலிருந்து நான் என்ன பண்ணாத தப்பிக்க வச்சேன். நல்லா கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. அதே போலதான் அந்த உலகத்தில் பிசாசு கெர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விடுங்களாமே என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி வந்தா கூட அந்த சிங்கங்களின் வாயிலிருந்த கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை சிங்கங்கள் வரலாம், கெர்ஜிக்கிற சிங்கங்கள் வரலாம், பயமுறுத்துற சிங்கங்கள் வரலாம் இல்லையா? எத்தனை சிங்கங்கள் வந்தாலும் எல்லா சிங்கங்களின் வாயிலிருந்த கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் பைபிளில் போட்டிருக்கு பாருங்க, அவன் கெர்ஜிக்கிற சிங்கம். அவனுக்குள்ள என்ன இல்லை, நல்ல பல்லெல்லாம் ஆண்டவர் பிடுங்கிட்டார். நிறைய பேர் அந்த சிங்கத்தை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அவன் பேச முடியாது, சும்மா அப்படியே என்ன பண்ணணும், கெர்ஜிக்கத்தான் முடியும். அதை பார்த்து ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பயப்படவே கூடாது. நாம் ஏன் பயப்படக்கூடாது? எப்படிப்பட்ட மரண இருள் வந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அப்போ சொல்றாரு தாவீது, மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் தான் இருந்தது. சிங்கத்தை போய் பிடிச்சி ஆட்டை காப்பாற்றணும்னா தாவீதுக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கும் இல்லை? அப்போ தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தபடினால தான் கர்த்தர் தாவீதை எல்லா தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்தார். நல்லா கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா? ஒரு வசனத்தில் தாவீது சொல்றார், 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்கம்மா. மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது. மரணத்துக்கும் எனக்கு ஒரு அடி தூரம் நடுவுல இருக்கு. மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான். எத்தனை பேர் அப்படி அந்த பாதைகளை கடந்து வந்திருக்கிறீங்க?
எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் கடந்து வந்திருக்கிறோம். மரணத்துக்கு எங்களுக்கு ஒரு அடி தூரம் தான், அவ்வளோதான், தப்பியின்மே பிழைக்கிற நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் கர்த்தர் பாருங்கள் எங்களை பாதுகாத்து இன்னும் அவருடைய சித்தம் நிறைவேற வரைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசம்? நல்லா கையை தட்டுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வரைக்கும், மரணம் வரலாம், சிங்கம் வரலாம் இல்லையா, பிசாசு வரலாம், போராட்டங்கள் வரலாம், கண்ணீர் பள்ளத்தாக்குகள் எது வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அதுதான் தாவீது வாழ்க்கையில் நடந்தது. கர்த்தர் தாவீதை கொண்டு என்ன செய்ய வேண்டும் சித்த வைத்திருந்தாரோ அது வரைக்கும் தாவீதை எந்த சிங்கமும் சேதப்படுத்தலை, எந்த கரடியும் சேதப்படுத்தலை. பைபிளில் போட்டிருக்கு, ஓநாய்கள் வருமா, ஓநாய் வரும், ஏமாற்றம், வஞ்சிக்கும். ஆனால் ஒரு நாளும் எந்த ஓநாய்களும் உங்களை தொடாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். இது வரைக்கும் கர்த்தனே உங்களுக்கு சோதனைகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்களேன், இஸ்ரவேலிலே பார்த்தீங்கன்னா மேய்ப்பர் முன்னாடி போவாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் மேய்ப்பர் முன்னாடி போவாங்க, ஆடுகள் தான் பின்னாடி போகும். மேய்ப்பர் போயிட்டே இருக்கும்போது ஆடுகள் எங்கெங்கெல்லாம் போகிறார் அங்கெல்லாம் போய்க்கும். ஆனால் நம்ம தேசத்தில் பார்த்தீங்கன்னா மேய்ப்பர் தான் பின்னாடி போகிறார், ஆடு முன்னாடி ஓடும் போது என்ன பண்ண, மேய்ப்பர் தான் பின்னாடி போவார். அப்போ அந்த இஸ்ரவேல் தேசத்தில் மேய்ப்பர் போகும்போது பின்னாடியே ஆடுகள் என்ன பண்ணும், எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் போய்கொண்டே இருக்குமா. அதுதான் மேய்ப்பன் கையில் பார்த்தீங்களா ஒரு கோலும் ஒரு தடியும் இருக்கும். அந்த கோல் எதற்காகன்னா அந்த ஆடுகளுக்கு நல்ல தழைகளை பறித்து போட, நல்ல பழங்கள் காய்கறிகள்லாம் பறித்து போகிறதுக்கு அந்த மேய்ப்பன் கையில் எப்போதும் ஒரு கோல் இருக்கும். தடி எதற்குன்னா இப்படிப்பட்ட சிங்கங்கள் வரும்போது, கரடிகள் வரும்போது, பட்சிக்கிற ஓநாய்கள் வரும்போது அந்த தடியை போட்டு அதை காப்பாற்றுவதற்காக தான் மேய்ப்பன் கையில் எப்போதும் கோலும் தடி இருக்கிறதா. அல்லேலூயா. நம்ம மேய்ப்பர் எவ்வளோ நல்ல மேய்ப்பர் பாருங்களேன். எப்பொழுதும் நம்மை பாதுகாக்கிற தேவன். கோலும் தடியை கொண்டு நம்மை ஆண்டவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆமாம், அதுக்காக தான் அந்த கோல் தடியை வச்சுருக்கேன். என்ன ஏதோ கோல் வச்சுருக்காங்க, தடி வச்சுருக்காங்க இல்லை, அந்த கோலை வைத்து பாருங்களேன். அந்த கோலும் தடியை நம்ம ஒன்றா சேர்த்தா அதை ஒரு சிலுவை காட்சிக்கு நம்ம ஒப்பிடலாம். கோல் என்பது பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும், தடி சின்னதாக இருக்கும். ஏன்னா உயரமாக இருக்கிற தடைகளையும் கிளைகளையும் ஒடித்து இந்த ஆடுகளுக்கு போடுவதற்காக தான் அந்த மேய்ப்பன் கையிலே அந்த கோல் இருக்கும், நீளமானது. தடி தான் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எதிரிகளை தாக்குவதற்காக, பாதுகாப்பதற்காக, எதிரிகள் வரும்போது ஆடுகளை பாதுகாப்பதற்காக அந்த கோலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈய குண்டுகள், எலும்பு, பயங்கரமான ஆயுதங்கள் அது உள்ளே சொறி வச்சுருப்பாங்களாம். அப்படி வரும்போது அந்த சிங்கங்கள் வரும்போது அந்த தடியை போட்ட உடனே எல்லாம் ஓடி போகும், ஆடுகள் காப்பாற்றப்படும். ஹல்லேலூயா. அதே போலதான் நம்ம ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி பாதுகாக்கிறார் என்றால் சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். கண்மணி போல நம்மை பாதுகாக்கிறார். சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்கம்மா. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட, கடைசி பகுதி, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். நம்மளை தொடுகிறவர்கள் யாரை தொடுறாங்களாம்? கண்மணி. நீங்களே உங்க கையை வச்சு தொட்டு பார்க்குறீங்களா? தொடுங்களா பார்க்கலாம். யாரால தொட முடியுமா? உள்ள இருக்கிற கண்மணியை கையை தான் வச்சு கொண்டு போங்களேன். கையை தூக்குங்க பார்க்கலாம். உங்களை தொடுகிறவன். ஏன்னா இந்த கண்மணி யாராலுமே தொட முடியாது. யாராவது தொட்டீங்களா? பிரைஸ் கொடுக்குறேன். யாராலே தொட முடியாது. தொட முடியுமா பிரதர்? முடியவே முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னார், உங்களை தொடுகிறவன் உன் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. ஏன்னா கண்மணி யாராலுமே தொட முடியாது. அப்போ எப்படி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் பாருங்க. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட மேய்ப்பராக இருக்கிறார் சொன்னார், அவர் நம்மை பார்க்குற நல்ல மேய்ப்பர். அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி, எங்கள் நல்ல மேய்ப்பரே உமக்கு நன்றி அப்பா, இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தின நல்ல மேய்ப்பரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. டெய்லி இந்த பாட்டை பாடுங்க. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. எத்தனை தொல்லைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை காப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்ட மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொன்னால், யோவான் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம்
14, 15 வசனங்களை வாசிங்களேன். யோவான் 10, 14, 15. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்மை அறிந்திருக்கிற மேய்ப்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்களேன், யோவான் 10 எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் என்னுடையவர்களை அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்களை எல்லாரையும் அறிந்த ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். உங்கள் கஷ்டம் கவலைகள் யாரும் பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை அறிந்தவர் நம்ம நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஒரு ஸ்கூலில் ஒரு 40 பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க? எல்லா பிள்ளைகளையும் அறிந்திருக்கிறாங்க. எந்த பிள்ளை நல்லா படிக்கும், எந்த பிள்ளை எப்படிப்பட்டது, எந்த பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் வரும், எல்லா டீச்சர் அறிஞ்சிருக்கிறாங்க. பாருங்க, உலக பிரகாரமாக அந்த டீச்சரே அறிந்திருக்கும் போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பர், அவர் நம்ம எல்லாரையும் அறிந்திருக்கிறார். இங்கே வந்திருக்கிற 2000 பேரைய கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் எல்லாரையும் அறிந்திருக்கிறார். உங்கள் கடன் அவருக்கு தெரியும், உங்களுடைய வியாதி அவருக்கு தெரியும், உங்களுடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரியும், உங்களுடைய தேவைகள் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவருக்கு மறைவானது ஒன்றுமே தெரியாது. அதுதான் பைபிளில் 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்திலே படுத்திருந்தவனை ஆண்டவர் பார்க்கிறார். யோவான் 5 அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவன் வெகு காலம் வியாதியஸ்தன் என்று அறிந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என் கஷ்டத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், என் வியாதியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அறிந்த ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் நல்ல மேய்ப்பராக இருந்து எல்லாவற்றையும் அவர் நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். போதுமா? வெகு காலம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறாத காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நடைபெற செய்வார். அல்லேலூயா. ஏன்னா உங்களை அறிந்திருக்கிறவர் இங்கே வந்திருக்கிறார். வெகு காலமாய் ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம், அல்லது வெகு காலமாய் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மை வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் அன்றைக்கு எப்படி 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்திலே படுத்திருந்தவனை ஆண்டவர் அறிந்து அவன் வாழ்க்கையிலே சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டாரோ, அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அவர் விருப்பம் கொண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பைபிளில் போட்டிருக்கீங்க, அவர் நன்மை செய்கிற தேவனாகவே சுற்றி திரிந்தாராம். நன்மை செய்கிற தேவன். இந்த மேய்ப்பன் ஒரு நாளும் நமக்கு தீமை செய்கிற மேய்ப்பன் அல்ல, அவர் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவர் அறிந்திருந்தார். நாத்தான் வேலை பார்த்து சொல்றார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். உங்க எல்லாரையும் பற்றி ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்க, எல்லாமே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. பேதுரு மனசில் பேசுகிறதே ஆண்டவர் அறிந்தாராம். பாருங்களேன், நீங்கள் இன்றைக்கி மனசில் பேசுகிறதே கர்த்தர் அறிந்து கொள்வார். அல்லேலூயா. இந்த காரியம் உனக்கு நேரிடக்கூடாதேன்னு மனசில் பேசுகிறார். இந்த செலவு எண்ணத்துக்கு என்ன பேதுரு பேசுகிறாரு, அதையே கர்த்தர் அறிந்திருந்தார். யூதாஸ் காரியோத் ஆண்டவரை காட்டி கொடுப்பான் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. என்னை காட்டி கொடுக்குறோம் இங்கே இருக்கிறான்னு ஆண்டவரை சொன்னார். நான் யாருக்கு முதல் அப்பத்தை எடுத்து கொடுக்குறேன், அவன் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உங்களுடைய உட்கார்தலையும் எழுந்திருத்தலையும் ஆண்டவர் அறிந்து, அதான் வசனம் சொல்லுது பாருங்களேன், உங்கள் உட்கார்தலையும் அவர் எழுந்திருத்தலையும் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். 139வது சங்கீதம் 2ஆம் வசனத்தை பாருங்களேன். என் உட்கார்தலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்து. போதுமா? நம்முடைய உட்கார்தல், எங்க உட்கார்றோம், என்ன பண்றோம், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. பாருங்க, என் நினைவுகளை தூரத்திலிருந்தே நல்லா மேய்ப்ப நல்ல கையை தட்டுங்களேன். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்தே அவர் அறிந்து கொள்றார். இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜூலை மாதம் உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, எல்லாமே அவருக்கு தெரியும். அதை பார்த்து யோவான் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர் கூட அவருக்கு தெரியுமா? யோவான் 10:3 படிங்களேன்.
வாசலை காக்கிறவன். ஆமா, எல்லா பைபிள் எடுத்து படிங்க பாருங்கப்பா, பின்னாடி இருக்கிறவங்க கவனமா கவனிங்க. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஆடுகள் பேரெல்லாம் தெரியும் ஒரு மேய்ப்பனுக்கு. பாருங்க, இப்ப வந்திருக்கிறவங்க எல்லார் பேரும் ஆண்டவருக்கு தெரியும். பின்னாடி இருக்கிறவங்க பேர் எங்களுக்கு சில பேர் முகம் தெரியல, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். பின்னாடி உட்காந்து என்ன பண்ணி, ஆனால் எங்களுக்கு தெரியல, அது ஆண்டவருக்கு தெரியும். கீழே உட்காந்து என்ன பண்ணி, அது எங்களுக்கு தெரியுது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. செகண்ட் ஃப்ளோரில் பால்கனில் என்ன பண்ணுறீங்க எங்களுக்கு தெரியாது, ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு பலன் கொடுக்கிறவர். நம்முடைய உட்காருதலையும் நம்ம எழுந்திருக்குது அவர் அறிந்திருக்கிறார். எந்த நோக்கத்தோடு நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொன்ன கையை தட்டி? அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. பெயர் சொல்லி கூப்பிடுறாராம். அதுதான் ஒரு பாட்டு இருக்கு, என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார். உங்க பேரெல்லாம் ஆண்டவருக்கு தெரியணும். அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், எங்களுக்கே உங்க பேர்லாம் தெரியணும். இங்க உட்காந்துருக்க எல்லாரும் பேரும் எங்களுக்கு தெரியணும். அந்த அளவுக்கு நீங்க மேய்ப்பருக்கு நல்ல உதவியா இருக்கணும். நல்ல கீழ்ப்படுகிற நல்ல ஆடா இருக்கணும். நல்ல மேய்ப்பர் என்ன சொன்னாலும் செய்கிற ஆடா இருக்கணும். அடிக்கடி பாச சொன்னார் பாருங்க, அடிக்கடி ஆலயத்துக்கு வந்து போகிற ஆடா இருக்கணும். நல்ல ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கொண்டு வருகிற ஆடா இருக்கணும். அப்படி இருந்தீங்களா உங்களுடைய பேர் அடிக்கடி அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார் மேய்ப்பர். உங்க பேர் மறக்கவே முடியாது. எத்தனை பேர் என் பேர் அடிக்கடி மேய்ப்பன் சொல்லணும்னு விரும்புறீங்க? ஆமா, அதுக்கு என்ன பண்ணணும் நீங்க? ஆண்டவர் ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது. சில மேய்ப்பர் இருக்கிறாங்க, இப்படி கண்டிச்சுலாம் சொல்ல மாட்டாங்க. அது என்ன பண்ணுவோம், கூலிக்காக வேலை செய்கிறவங்க, அது ஓனாய் வந்தால் விட்டு ஓடிடுவாங்க. ஆனால் தான் நீங்கள் மேய்ப்பரை தேர்ந்தெடுக்கணும், நல்ல மேய்ப்பரை தேர்ந்தெடுக்கணும். அல்லேலூயா. நான் போதகரை சொல்கிறேன், நல்ல போதகரை தேர்ந்தெடுக்கணும். இல்லை நல்ல நீங்கள் கூலிக்காக ஆடுகளை மேய்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, டைம் ஆச்சா கோலத்துக்கு போட்டு ஆட்டை கொண்டாந்து விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நல்ல மேய்ப்பர் என்ன பண்ணுவார், எல்லா ஆடுகளையும் கொண்டு வந்து நல்ல அந்த பட்டியிலே கொண்டு வந்து அடைச்சிட்டு, அதுக்கப்புறம் ஆடுகள் பாருங்கள், மேய்ப்பர்கள் மந்தையிலே ஆடுகளை காத்து கொண்டு இருந்தாங்களாம். அப்போ தான் தேவதூதர் வந்து சொல்கிறாங்க, இங்கே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் சொல்லி. அப்போ அந்த மேய்ப்பர்கள் எவ்வளோ கண்ணு கருத்துமா அந்த ஆடுகளை மேய்த்திருந்தா, அந்த ஆட்டை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்களாம், இரவில் மடக்கிட்டு படுத்துனுக்குறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ண, தேவதூதர் வந்து தரிசனம் கொடுக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கூட மேய்ப்பர் உங்களுடைய பெயர்களை அடிக்கடி சொல்லுகிற உங்களுடைய பெயர்களாக இருக்கணும். சில ஒவ்வொரு பேருக்கும் ஆட்டுக்கு ஒரு பேர் வைப்பாங்க, இல்லை நிறைய பேர்லாம் நமக்கு தெரியல. ஆடு மேய்க்கிறவங்க போய் பேட்டி எடுக்கணும். நான் ஒரு ஆட்டுக்கும் என்னென்ன பேர் வச்சுருக்கீங்க, இதுக்கு என்ன செல்லக்குட்டியா? நிறைய வீடுகளில் போனால் இந்த நாய்க்கும் பூனைக்கும் பேர் வைக்கிறாங்க பாருங்க, எப்சிபா நாய்க்கு. ஐயோ கொடுமையாக இருக்கும். நாய்க்கு என்ன பேர் வைக்கணும்னு தெரியல, பப்பிதா, சரி ஏதோ அது கூட பரவாயில்ல. ஏசு சீஷர்களை பேரெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, நாய்க்கும் பூனைக்குட்டிக்கும் வச்சிருக்கிறாங்க. தயவுசெய்து நாய் பூனைக்குட்டி இந்த பேர்லாம் வைக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெயர்களை அவர் என்ன பண்றாராம், அறிந்து இருக்கிறார். பேர் சொல்லி கூப்பிடுவார். நீங்க பரலோகத்துக்கு போனீங்களா, அங்க ஆண்டவர் நம்ம பேர் சொல்லி கூப்பிடுவார். அவர் அறிந்து இருக்கிறார். அறிந்து இருக்கணும். உங்க பேர் ஆண்டவருக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வரணும். அடிக்கடி ஞாபகத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனோடு கூட இருக்கிற நெருக்கங்கள் உறவுகள் இருக்கணும். ஆடுகளின் நிலைமையே அவர் அறிந்து இருக்கிறார். நீதிமொழிகள் 27-23 படிக்க வேண்டாமா? ஆடுகள் நிலைமையெல்லாம் ஆண்டவர் அறிந்து இருக்கிறார். உங்கள் நிலைமை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஒரு நாளை நீங்கள் என்ன பண்ண, என் நிலைமை யாருக்கு தெரியும் அப்படி யோசிக்காதீங்க. உங்கள் நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு என்னென்ன ஏற்ற காலத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு செய்து அவர் தம்முடைய வசனத்தை அவர் உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு மேய்ப்பருக்கு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மேய்ப்பர் மேலே கோபம் வரும் ஆடுகளுக்கு. ஐயோ, ஒரு கதை அப்படி தான் நான் படித்தேன். ஒரு ஆட்டு மேய்ப்பர் என்ன பண்ணுவாராம், கவனிக்கிறீங்களா எல்லாரும்? எங்கள் சாம் நைட்டில் ஏமா ஒரு கதை சொல்லுமானோ, எனக்கு கதையே வராதுப்பா, நான் எங்கே போய் கதை கண்டுபிடிக்கிறது? கதைனோடனே எல்லாருக்கும் உற்சாகம் பாருங்க, கதை கேட்டே நம்ம பழகிட்டோம். ஆனாலும் இந்த சத்தியத்துக்காக நான் சொல்கிறேன். கவனியில் ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தாராம். அப்போ பார்த்தீங்களா, ஒரு ஆடு மட்டும், எங்கள் மேய்ப்பன் ரொம்ப ரொம்ப நல்ல மேய்ப்பரே கிடையாது, என்னை வந்து நல்ல செழிப்பான இடத்துல மேய்க்க மாட்டுறாரு, எனக்கு பிடிச்சமான இடத்துல மேய்க்க மாட்டுறாரு. உங்களுக்கு கூட தெரியும் இல்லையா, நான் ஒரு பிடிச்சமான செய்தி சொல்ல மாட்டாங்களே, நம்ம மேய்ப்பனுன்றாங்க, ஆடுன்றாங்க.
காட்டுக்கு போன்றாங்க. இப்படி ஒரு ஆடு சொல்லிக்கிட்டே இருந்துச்சான். ஆனால் மேய்ப்பனுக்கு தெரியும்ல எங்கே கொண்டு போய் மேய்க்கணுன்ட்டு. ஆனால் ஒரு ஆடு மட்டும் அது என்ன பண்ணுச்சா, எப்போதும் குறுக்கு புத்தி. எங்கள் மேய்ப்பன் நல்ல மேய்ப்பனே கிடையாது, நல்ல இடத்தெல்லாம் கொண்டு போக மாட்டுறாரு, இப்படி சொல்லிக்கினே இருந்துச்சான். ஒரு நாள் இந்த ஆடு என்ன பண்ணுச்சான், எப்படியாச்சும் நம்ம என்ன பண்ணணும், மேய்ப்பனை விட்டு நம்ம தூரம் போயிடணும் சொல்லி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு ஒரு நாள் மேய்ப்பன் எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு வரும்போது இந்த ஒரு ஆடு மட்டும் நைஸாக விலகி போயிடுச்சு. நம்ம மேய்ப்பனை போய் நம்மளை கொண்டு போகாத இடத்துல நம்ம போயிட்டு புல் மேயணும்னு சொல்லி அது அப்படியே ஒதுங்கிடுச்சாங்க. ஒரு ஆடு அப்படியே ஒதுங்கிட்ட உடனே கொஞ்சம் நேரம் பக்கத்தில் போச்சு, ஒரு மலை இருந்துதான். அந்த மலை பக்கத்தில் போயிட்டு நல்ல ஒரு புல்லு சாப்பிட்டு இருந்துதான். உடனே ஒரு சிறுத்தை வந்து தான். மேய்ப்பனுக்கு தெரியும் இல்லை எங்கே கொண்டு போயிட்டு, அது அறிந்திருக்கிறாரு. சிங்கம் அந்த இடத்த சிறுத்தை வந்து அந்த ஆட்டை கழுத்தை அப்படியே பிடிச்சிடுச்சான். தப்பிச்சு ஐயோ எப்பான்னு தப்பிச்சு ஓடி வந்துடுச்சான். அப்போ கூட அந்த மேய்ப்பனுடைய காரியத்துக்கு தெரியல. மறுபடியும் கொஞ்சம் தூரம் வந்துட்டே இருந்துதான். ஐயோ இவ்வளோ நல்ல தண்ணி இருக்கே, இந்த தண்ணி நம்ம மேய்ப்பன் காட்டுனதே இல்லைன்னு தண்ணி குடிக்க போச்சான். தண்ணி குடிக்க போனோடனே அங்கே ஒரு முதல்ல காலை கடிக்க வந்துச்சான். ஐயோ எப்பா இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லி எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், தப்பிச்சு ஓடி போடணும்னு சொல்லி வேகமாய் ஓடி வருதுதான். மேய்ப்பன் பாருங்களேன் அப்படியே பார்த்துக்கினே இருந்தாராம். இந்த ஆடு கண்டிப்பாக அங்கே இங்கே போய் ஓடி வரும்னு சொல்லி மேய்ப்பன் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். இந்த ஆடு கழுத்தில் ஒரு கடி, காலில் ஒரு கடி, ரத்தம் சொட்ட ஓடி வருதான். ஓடி வந்து மேய்ப்பன் ஓடி வந்து அந்த ஆட்டை பிடிச்சி அதுக்கு எண்ணெயெல்லாம் வார்த்து அது காயத்தை எவர் எவ்வளோ அழகாய், ஒரு சாதாரண மேய்ப்பன் நல்லாதான்பா காட்டம்பா, ரொம்ப பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. அந்த ஆடு பாருங்க ஓடி வந்தவொடனே அந்த மேய்ப்பன் அதை அப்படியே தூக்கி எடுத்து அதுக்கு எண்ணெய், அதுக்கு தான் எண்ணெய், தலை எண்ணெயால் அப்படி எண்ணெயை வார்த்து அந்த ஆடு என்னதான் பண்ணா கூட அது என்ன சொல்லுவாங்க, பாசு பழமொழி திருட்டு புத்தி திருட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு திருட்டு புத்தியாக இருந்தால் கூட, அதுக்கு ஒரு கெட்ட புத்தியாக இருந்தால் கூட, ஆனால் மேய்ப்பன் என்ன பண்ணுறாரு, அந்த ஆட்டை தூக்கி எடுத்து அது காயங்கள்லாம் கட்டி அதுக்கு எண்ணெய் வார்த்து அதை குணமாக்குறார். நல்ல கையை தட்டலாமா? அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்ம எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லாம் அறிந்த தேவன். அதே யோவான் 2:24-25 நீங்கள் வீட்டில் போய் படிங்க. சரி படிச்சுடுமா. 2:20 அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம், டைம் ஆயிடுச்சு. 25 மனுஷர் உள்ளத்திற்குள் இருப்பதை அண்டர்லைன் பண்ணுங்க. மனுஷருக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால். தம்பி, சகோதரனே, சகோதரியே, அம்மா அப்பா கவனிங்க, உங்க உள்ள இருக்கிறத அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியது இல்லை. சமாரிய ஸ்திரியை பத்தி எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். எல்லாமே அவர் அறிந்திருந்தபடினால அவர் மனுஷருக்கு உள்ள இருக்கிறதே அவர் அறிந்திருக்கிறாராம். அதனால யாரும் அவருக்கு என்ன பண்ண தேவையில்லையா, சாட்சி கொடுக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிற ஆண்டவர். நல்ல தலைக்கு மேல கையை தட்டி நம்மை அறிந்திருக்கிற ஒரே தேவன், நம்மை புரிந்திருக்கிற ஒரே தேவன் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அடுத்ததாக அந்த மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், அவர் நமக்கு என்ன செய்வார் என்று சொன்னால் சங்கீதம் 23:3 வாசிங்க. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆத்துமாவை தேற்றுகிறவர். அவரை போல நல்ல மேய்ப்பன், தேற்றுதலுக்குரிய மேய்ப்பன் யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆத்துமாவை தேற்றுவாராம். இன்னைக்கு கவனிங்களா, இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம தேற்றுவதற்கு யாருமே இல்லையா, என்னை அன்பாய் விசாரிப்பதற்கு யாருமே இல்லையா. ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுவார். அல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமாவை தேற்றுவார். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அவர் உங்களுக்கு உதவி செய்வாராம். அல்லேலூயா. கவனிங்களேன், மத்தேயு 9:36 வாசிக்கும் போது, மத்தேயு 9:36 படிங்களேன். அவர் திரளான ஜனத்தை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடினாலே அவர்கள் மேல மனதுருகுனாராம். அல்லேலூயா. உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவர் மனதுருகுகிற தேவன். உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து யாராவது மனதுருகுவாங்களா? கஷ்டத்தை பார்த்து என்ன சொல்லுவாங்க, இவன் என்ன பாவம் செய்தானோ இந்த வியாதி வந்துடுச்சு,
இல்லையா? இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, அநேகர் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்களை பார்த்து அவர் மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மரியாள் அழுதாராம், ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், அழுகிறார். இயேசு கண்ணீர் விட்டாராம். அப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பர் தான் நம்மை தேற்றுகிற ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா வியாதிகளிலிருந்தும் கஷ்டங்கள், எத்தனையோ இழப்புகளில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். எத்தனையோ இழப்புகள், உற்றார் உறவினர் நீங்கள் இழந்திருக்கலாம், அல்லது உங்கள் தகப்பனாரை இழந்திருக்கலாம், தாயை இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம். எல்லாரையும் தேற்றுகிற ஒரு தகப்பன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி தேற்றுவாராம், ஒரு தாயை போல அவர் தேற்றுவார் என்று சொல்லி ஏசாயா 66:13 வசனம் சொல்லுது பாருங்க. எவ்வளவு அழகாக ஒரு தாய் எப்படி ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. ஒரு தாய் எப்படி தேற்றுவாங்களோ அப்படி அவர் உங்களை தேற்றுவாராம். எப்படி தேற்றுவாராம், உங்களுக்கு கஷ்ட நேரத்தில் அவர் உங்களை தேற்றுவார். அநேகர் உங்களுக்கு விரோதமாய் பேசும்போது அவர் உங்களோடு கூட இருப்பார். அதுதான் தாவீது சொல்றார் பாருங்க, என் துக்கத்திலே தேவனுடைய வசனம் தான் எனக்கு ஆறுதல். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் தான் எனக்கு ஆறுதல். சங்கீதம் 119:92 வசனத்திலே வாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை மட்டும் எனக்கு கிடைக்காது இருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். இந்த சபை மட்டும் நமக்கு இல்லைன்னா என்றைக்கோ துக்கத்தில் அழிந்து போயிருப்போம். இந்த இயேசு கிறிஸ்து மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா என்றைக்கோ நம்ம துக்கத்தில் அழிந்து போயிருப்போம். இல்லையா? நமக்கு தேற்றுவதற்கு யாருமே இல்லை என்றாலும் ஆண்டவர் ஒருவர் நம்மை தேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். இந்த ஆலயத்தில் வந்து இந்த வசனத்தை நம்ம கேட்டு ஆறுதல் அடையலைன்னா என்றைக்கே இந்த துக்கத்திலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, துக்கம் தாங்க முடியாமல் சாப்பிடாம அந்த துக்கத்திலேயே என்ன பண்ணுறாங்க, பசியும் பட்டினியாக இருந்து செத்து போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு இந்த சபையிலே கொண்டு வந்து நமக்கு நல்ல ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து நல்ல வசனங்களை கொடுத்து அவர் நம்மை உற்சாகப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல தகப்பன். ஆமென். இந்த வசனம் பாருங்க, நமக்கு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு மன மகிழ்ச்சி. இந்த வசனம் தான் நமக்கு ஆத்துமாவுக்கு ஆறுதல். அதான் தாவீது சங்கீதம் 40 பார்த்துங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஆத்துமாவை பார்த்து பேசணும். ஏன் கலங்குற, இழப்பை நினைச்சு ஏன் கலங்குற, கவலைப்படாத. ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, ஏன் திகைக்கிற, ஏன் நீ கலங்குகிறா, இல்லையா? அது சங்கீதம் 40 வீட்டில் படிங்க. 43:5 படிமா. சங்கீதம் 43:5 வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய். தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்போம், தேவனாய் இருக்கிறவரை இன்னும் நான் துதிப்பேன். அல்லேலூயா. ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, ஆத்துமா பார்த்து சொல்லணும், கலங்காதே, திகையாதே. அவர் நம்ம எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நம்முடைய முகத்திற்கு அவர் ரட்சிப்பை அவர் கொடுப்பார். அல்லேலூயா. இன்னும் நான் துதிப்பேன். தாவீது என்றாலே துதிக்கிற ஒரு மனிதன். எப்போதும் துதித்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுப்பார். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன். எப்போதும் கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலை, அதுதான் தாவீது சொன்னான், கர்த்தரை எக்காலத்திலும், அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரை எக்காலத்திலும் நாம் சோத்தரிக்கும், அவர் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த நமக்கு தேர்தலே எது தெரியுங்க, நமக்கு ஆறுதலே என்ன தெரியுங்களா, அந்த வசனமும் ஆராதனையும் தான். நல்ல துதிக்க 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 ஆண்டவர் நல்ல ஒரு ஆறுதலை கொடுப்பார். அதனால தான் பாட்டு பாடும்போது நிறைய பேர் அழுவாங்க. சில பாடல்கள் பாடும்போது கண்ணீர் வடிப்பாங்க. ஏன் தெரியுங்களா, அந்த பாட்டு அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆத்துமாவே நீ என்ன பண்ணாத, கலங்காத, நீ தேவனை நோக்கி காத்திரு, உடைய முகத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும். உடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் நீங்கள் வெட்கப்படுத்தப்பட்டீங்களோ அந்த இடத்துல வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் உங்களை இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திரும்ப கொடுப்பார். அதுதான் வசனம் சொல்லுகிறது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, கவனிங்களேன், நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டார். நீங்கள் எல்லாம் இழந்து போய் இருக்கலாம், துக்கத்தின் மேலே துக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். யோபு வாழ்க்கையில் அப்படி தான் இருந்து, துக்கத்தின் மேலே துக்கம். ஆனாலும் யோபு பாருங்க, தன் வாயினால ஒரு நாளும் குறை சொல்லலை, பாவம் செய்யவே இல்லை. சில நேரங்கள் நம்ம வாயினாலே பாவம் செய்து இது நடக்காது, அவ்வளோதான், நான் துக்கத்திலே எப்படிமா இருக்கிற, நான் எப்படி இவ்வளோ கஷ்டம், என் கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும்? யாராவது கஷ்டம் இல்லாத ஆளுங்க வந்திருக்கீங்களா? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. யாராவது சொல்ல முடியுமா? கீழே இருக்கிறவங்க, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை.
எல்லாருக்குமே கஷ்டம். சின்ன பிள்ளைக்கு கூட ஸ்கூல் போகிற பிள்ளைக்கு நாளைக்கு ஸ்கூல் போகணுன்னு கஷ்டம் இருக்கும். வேலை செய்கிற பிள்ளை நாளைக்கு வேலைக்கு போகணுமேன்னு கஷ்டம் இருக்கும். யாருக்குமே கஷ்டன்றது இல்லாமல் இல்லை. ஆனால் கவனிங்களே, எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க மீட்டெடுக்க அவர்தான் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் நம்மை வாழ வைக்கிற தேவன். துக்கத்திலே நீங்கள் அழித்து போடுற ஆண்டவர் அல்ல, துக்கத்திலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி நன்றி அப்பா சொல்லுங்க. துக்கத்திலே அவர்தான் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தாயை போல அவர் நேசிக்கிறார். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 34:11-16 வசனங்களை ரொம்ப அழகான வாக்கியங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரிப்பேன், அவைகளை தேடி பார்ப்பேன். யாரும் விசாரிக்கல, அவர் உங்களை விசாரிக்கிறார். அல்லேலூயா. எப்படி இருக்கிற நிறைய பேர் அந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. இந்த காலங்கள்லாம் அப்படி கேட்கறதே கிடையாது. யாராவது உங்களை பார்த்து சாப்பிட்டியா, எப்படி இருக்கிறீங்க கேட்குறாங்களா? யாரும் யாருக்கிட்டே பேசுறதே கிடையாது. அப்போனா அந்த காலத்தில் சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. நான்லாம் இங்கே வேலைக்கு போகும்போது எங்கள் ஸ்டூடெண்ட் முதல்ல என்கிட்ட கேட்குற கேள்வி சாப்பிட்டியாமான்னு கேட்பாங்க. இப்போ ஒருத்தராவது சாப்பிட்டியான்னு ஏன்னா சாப்பிட்டியான்னு கேட்டால் சாப்பாடு கொடுக்கணுமே. அதுதான் நமக்கு கஷ்டம், இருக்கத்திலே கஷ்டம். இந்த சாப்பாடு செய்து தான் நமக்கு கஷ்டம். அதனால யாரும் என்ன பண்ணுறது கிடையாது, சாப்பிட்டியான்னு கேட்குறதே கிடையாது. ஃபோன் பண்ணோடனே எங்கே இருக்கிற, ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்கணும். கணவன்மான் மனைவியை சாப்பிட்டியான்னு கேட்கணும். சோறு கட்சி தான் அடிச்சு தள்ளிட்டு போயிருக்க, மனைவி சாப்பிட்டியாமான்னு கேட்கணும். மனைவி மாற கணவனை சாப்பிட்டியான்னு கேட்கணும். நான்லாம் சென்னைக்கு போயிட்டானே, எங்கே சாப்பிட்டீங்களா 2 மணிக்கு கேட்பேன். சில நேரத்தில் மறந்துட்டா எத்தனை மணிக்கு கேட்குற பாருன்னுவார். அதையாவது கேட்டனே பாரு. இல்லை, சில பேர் அது கூட கேட்கறது கிடையாது. நீ எங்கன்னா போய் எங்கன்னா வா, எப்படின்னா செய். கணவன் வெளியே போயிட்டோடனே மனைவி ஜெபம் பண்ணணும். உட்காந்து சீரியல் பார்த்துன்னு செல்ஃபோன் நோண்டிங்க எடுக்கக்கூடாது. ஏசப்பா எங்கள் கணவர் என்ன பண்ணுங்க, பாதுகாப்பாய் கொண்டு வாங்க. வேலைக்கு போயிருக்கிறாரா, ஜெபம் பண்ணணும். பிள்ளைங்க ஸ்கூல் போயிருக்கிறாங்களா, அவ்வளோதான், எல்லாத்தையும் ஊற்றி மூடிட்டு எல்லாம் போயாச்சுப்பா, கதவு சாத்து, சீரியல் போடு, செல்ஃபோனை எடு, அப்புறம் டிக்டாக் அனுப்பு, அதை அனுப்பு, இதை அனுப்பு. அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. மேய்ப்பர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆமாம், பின்னாடி வருது, என்ன கூலி கொடுப்பாரு. அப்போ பாருங்க, அப்போ மேய்ப்பர் என்ன பண்ணுறாராம், 34:11 விசாரிக்கிறார், தேடி பார்க்கிறார். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடி தேடுறாரு. நீங்க ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரலாம் கூட மேய்ப்பன் என்ன பண்ணுவாரு, தேடுவார். எங்கப்பா அது வினோலியா மிஸ் வரலன்னா பாஸ்டுக்கு வினோலியா மிஸ் வரல, உங்ககிட்ட சொன்னாங்களா, இருங்க இவனை ஃபோன் பண்ணி கேட்குறேன். பின்னாடி இருக்கிற ஒரு சிஸ்டர் பாருங்க, திடீர் பாஸ்டர் பார்ப்பாரு, டக்குன்னு மா நீ வந்தியா, ஆமாம் பாஸ்டர் வந்தேன், எங்கே உட்காந்து லாஸ்ட் நான் பார்த்தனே அப்படின்னுவார். அப்போ பாருங்க, மேய்ப்பனுடைய கண்கள் என்ன பண்ண. அதனால தான் ஒரு வாரம் கூட சர்ச்சுக்கு லீவ் போடவே கூடாது. ஃபர்ஸ்ட்டில் உட்காந்து மேய்ப்பன் கண்கள் தேடும் இல்லை, மேய்ப்பன் கண்கள் அப்படியே தேடும். எனக்கெல்லாம் ஒரு பாஸ்டர் வரலன்னா நான் தேடுவேன். எப்பா சக்தி பாஸ்டர் எங்கன்னா தேடு, ஃபோன் பண்ணுங்க, நான் தேடுவோம். அது வந்தால் வரட்டும், வரலாம் போட்டோம் அப்படின்லாம் சொல்கிறது இல்லை. உடனே ஃபோன் பண்ணி, பிரதர் என்னாச்சு, எங்கே இருக்கிறீங்க, கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபோன் பண்ணுவோம். ஆமேனா? ஆமாம். பாருங்க, அப்படிதான் மேய்ப்பனுடைய குணங்கள் அப்படித்தான். தேடுவாராம். படிமா, நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரவுமான நாளிலே அவைகள் சிதறண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி. ஆமா, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தப்பி வர பண்ணுவாரு. அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். பாருங்க, காயம் கட்டுவேன். படிமா, நான் என் ஆடுகளை மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமற் போனதை தேடுவேன், துரத்துண்டதை திரும்ப கொண்டு வருவேன். காணாமல் போனா அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவாரு? ஆமா, ஐயோ ஒரு ஆடு, அதுதான் பைபிளில் போட்டு ஒரு நாள் கூட என்ன பண்ணக்கூடாதான், ஆலயத்துக்கு வர்றதை நிறுத்தவே கூடாது. சில பேர் அதே இடத்துல கரெக்டாக உட்காருவாங்க பாருங்க. ஆடுகளை அப்படியே என்ன பண்ணுவாங்க, தேடுவாராம். அப்புறம் நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வருவாராம்.
எலும்பு முறிந்ததை காயம் கட்டுவார். அப்படியே நீங்க வேதனையில கஷ்டத்துல இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாராம்? காயம் கட்டி அவர் உங்களை கொண்டு வருவார். நசல் கொண்டதை திடப்படுத்துவார். நசல் கொண்டு போச்சா வந்து மேய்ப்பன் உங்களை தேற்றி ஆறுதல் படுத்தி மறுபடியும் உங்களை அந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, புஷ்டி நல்லா மேய்ச்சி புஷ்டியும் பலமுள்ளதாய் என்ன பண்ணுவாராம்? மற்றதெல்லாம் அழிச்சிட்டு உங்களை புஷ்டியும் பலமுள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நல்ல ஆகாரத்தை பசும்புல், இந்த புல் எதற்கு ஒப்பிடப்பட்டு இருக்குன்னா வசனம். அப்போ இந்த வசனத்தை நல்லா உங்களுக்கு கொடுத்து 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 இந்த மேய்ப்பன் உங்களை என்ன பண்ணுறாரு? நல்ல புஷ்டியாய் மாத்துறாரு. எத்தனை பேர் இந்த சர்ச்சில் வந்து நான் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு புஷ்டி ஆனேன்னு சொல்கிறேங்க? இவ்வளோதானா? நல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல புஷ்டியாக இருக்கணும். வசனத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல புஷ்டி ஆகணும். எந்த சிங்கம் வந்தாலும் கரடி வந்தாலும் அது எதிர்க்கத்தக்கதான பலன் எதில் தான் இருக்குதா? ஆமாம், அவர் காயம் கட்டுவார், உங்களை ஆற்றுவார், தேற்றுவார். கரவல் ஆடுகளை அவர் மடியிலே மெதுவாய் நடத்துவார் இல்லையா? நசல் கொண்டதை அவர் என்ன பண்ணுவாராம்? அதை காப்பாற்றுவார். எல்லா காரியங்களையும் இந்த மேய்ப்பன் செய்வார். செய்து அவர் உங்களை தேற்றி அவர் உங்களை ஆறுதல் படுத்தி மீண்டுமாய் உங்களை அவர் என்ன பண்ணுவாராம்? பழைய நிலைமைக்கு நல்ல மற்ற ஆடை போல சந்தோஷமாய் ஓடி விளையாட கர்த்தர் உதவி செய்வார். ஒருத்தர் தான் நல்ல கையை தட்டுங்க. நல்ல மேய்ப்பன். ஆமா, கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 28 படிமா. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். போதுமா? நான் அவைகளுக்கு ஆடை மேய்த்து பாதிலே விட்டுட்டு போற மேய்ப்பன் அல்ல. இல்லை, இதெல்லாம் வசனத்துல ருசிச்சு பார்க்கணும். அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறேன். யோவான் 10:15 படிங்களேன். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையே கொடுக்கிறேன். பாருங்க, ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுத்த நல்ல மேய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஜீவனை மட்டுமல்ல, கவனிங்களேன், ரட்சிப்பை கொடுத்தார். எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து இம்மையிலேயோ கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்தோடு வைப்பார். நித்திய ஜீவன் என்கிற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்களேன், நித்திய ஜீவன் என்கிற ஒரு ஆசீர்வாதம், நித்திய ஜீவன். மறுமையிலேயோ கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மையிலும் கர்த்தர் நடத்துவார். அதுதான் பேதுரு கேட்கிற, எல்லாவற்றையும் விட்டு நான் உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களோ இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரியாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாக அடைந்து அல்லேலூயா நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். இந்த உலகத்திலே நமக்கு எல்லா ஆசீர்வாதங்கள் நூறத்தனையாக அடைவோமா? நூறத்தனையாக அடைந்து மறுமையிலோ நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகளாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே பாருங்களேன், 2 வகையான கூட்டங்கள் இருக்கு. அதுல ஒரு கூட்டத்துல தான் ஆண்டவர் சொல்லுவார், நீங்க இப்படிப்பட்டவர்கள் நித்திய ஜீவனை அடையவும். சில பேர் பார்த்தீங்களா, நல்ல இந்த சிறியருக்கு என்னெல்லாம் நீங்க செஞ்சீங்களோ இவங்க எல்லாம் எங்க போவாங்களாம்? நித்திய ஜீவன் என்கிற ஒரு ஆசீர்வாதம். இந்த சிறியல் எதை செய்யாரோ அவங்க பார்த்தீங்களா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் என்று பைபிளில் போட்டிருக்கு. அப்போ அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுப்பார். அதுதான் சங்கீதம் 23:6 நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தின் முடிவிலே நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள். அப்போ கர்த்தருடைய வீடுனா எங்கே? அந்த நித்திய ஜீவன் எடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், ஒரு நல்ல ஒரு மோட்ச பாக்கியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மேய்ப்பன் பாருங்க, நம்ம இம்மையிலோ கர்த்தர் நம்மை மேய்க்கிறார், மறுமையிலோ நம்மை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. அதற்காக தன்னுடைய ஜீவனையும் அவர் கொடுத்து அந்த கல்வாரி சிலுவையிலே
நமக்கு வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி அவர் நம்மை மீட்டு எடுத்தது மாத்திரமல்ல, அவரும் எப்படிப்பட்ட அந்த நித்திய ஜீவன் என்கிற ஆசீர்வாதத்தோடு கூட நம்ம சுதந்தரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வேணும்? நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம வாழ்க்கையிலே அவர் நம்மை பாதுகாக்கிறார், அவர் நம்மை நன்றாக அறிந்திருக்கிறார், அவர் நம்மை தேற்றுவார். கடைசியிலே நம் வாழ்க்கையிலே இந்த இம்மையில நம்ம கண்ணை மூடனா மறுமையிலே ஒரு நித்திய ஜீவன் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். எல்லாம் அப்படியே எழுந்து நின்று நல்ல மேய்ப்பனுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். அப்படியே எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி ஏசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இப்படிப்பட்ட நல்ல தேவனை நல்ல மேய்ப்பராக நாம பெற்றிருப்பதற்கு நாம் எல்லாம் பாக்கிய பெற்றவர்கள். கரங்களை உயர்த்தி இப்படி நல்ல மேய்ப்பரே இயேசு தேவா என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த 6 மாதம் உன்னை நடத்தினவர், உன்னை மேய்த்தவர், ஒரு தாட்சி இல்லாம உன்னை நடத்தினவர், வரப்போற நாட்களிலும் உன்னை நடத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். எல்லாம் கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவரை. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி. இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே என்ற வார்த்தைப்படி ஒரு மேய்ப்பனுடைய குணங்கள், ஒரு மேய்ப்பனுடைய ஆண்டவரே கர்த்தாவே காரியங்களை நாங்கள் தியானித்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஆமாம், நாங்கள் அறிந்தது கொஞ்சமாக இருந்தாலும் எங்கள் நல்ல மேய்ப்பர் இன்னும் தொடர்ந்து எங்களை ஆண்டவரே உம்முடைய பிரியமான வழியிலே எங்களை நடத்தி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த 6 மாதங்கள் நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருந்து உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வரப்போற 7வது மாதத்தையும் உன் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதியும், எங்களுக்கு நல்ல மேய்ப்பராயிரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே நன்றி தகப்பனே. ஐயா, இந்த திருசபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் இந்த மாசத்தின் வாக்குத்தத்தமான வசனம் நிறைவேற உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்க ஆயுசு கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய எண்ணெயால் அவளை திருப்தி ஆக்குங்கப்பா. ஐயா, உம்முடைய எண்ணெய் அவள் காயங்களை ஆற்றட்டும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சுக பல ஜீவனை கொடுங்கப்பா. வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், பிசாசின் கிரிகள், தந்திரங்கள் ஆண்டவரே, எதிர்ப்புகள் ஆண்டவரே, சாத்தானுடைய திட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலம் ஆகட்டும், ஆகட்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீ இந்த பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துவீராக, கரம் பிடித்து நடத்துவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மையே நம்பி இருக்கிறோம் சுவாமி, உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தும் அப்பா. ஆண்டவரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய ஊழியக்காரனாகி தான் இந்த பிள்ளைகளை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். குடும்பத்தில் ஒரு தேவ சமாதானம், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாக முடியாது. சோமன்றப்பா ஆண்டவரே, கர்த்தரை தங்கள் தெய்வமாய் கொண்ட ஜாதி, அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனம், பாக்கியம் உள்ளது சொன்னீங்களப்பா. அந்த பாக்கியத்தை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்யும், நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமீன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.